வணக்கம். சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற சுவையான மசாலா மோர் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இந்த மசாலா மோர் வந்துங்க வித்தியாசமான சுவையில் இருக்கும். இதனுடைய சத்துக்கள் நம்ம பார்த்தோன்னாங்க, கோடை காலங்களில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அதிகப்படியான சூடுத்தன்மையில் ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காகட்டும், சூற்றுத்தன்மை உடல் உஷ்ணத்தை சரி செய்யறதுக்காகட்டும், பித்தம், மயக்கம், அது மட்டும் இல்லாமங்க உடல் எடையை சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இப்போ 3 டம்ளர் அளவுக்குங்க மசாலா மோர் செய்கிறனாலிங்க 1/4 கைப்பிடிக்கு கொஞ்சம் கூடுதலாக புதினா இலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மல்லித்தலை சிறிதளவு பொடியாக நறுக்கின இஞ்சி, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. நீங்கள் ராக் சால்ட்டுன்னு விற்குங்க, அந்த உப்பும் கூட, அதாவது இந்து உப்புன்னு விற்பாங்க, அந்த உப்பும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா மோருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், வறுத்தரைச்ச சீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். இப்போ கெட்டியான தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க, இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சுங்க. ஜில்லுஸ்க்கு வேண்டி 3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேங்க. விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச மசாலா மோரை சேர்த்துக்கலாங்க. இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். பாருங்கள், நல்லா ஒன்று சேர கலந்தாச்சு. உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு பத்தலைன்னா போட்டுக்கலாங்க. இப்போ மசாலா மோர் தயாராகிடுச்சுங்க. டம்ளரில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்குன மல்லித்தலை, இது கூட கொஞ்சமாக புதினா இலைகள், இது கூட கொஞ்சம் அளவுக்கு மிளகுத்தூள், இது கூடவே கொஞ்சமாக வறுத்தரைச்ச சீரகத்தூள். இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற சுவையான மசாலா மோர் சுலபமான முறையில் செய்துட்டங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.